அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதிமுகவின் முன்னாள் எம்பி KC பழனிசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக வருகையின் போது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியதன் பின்னணி என்ன மற்றும் அதிமுகவின் தற்போதைய அரசியல் கூட்டணி கணக்குகள் பற்றி பல்வேறு விளக்கங்களை நம்மோடு இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். வணக்கம் சார். இப்போ அந்த பல்லடத்தில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து பேசியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதற்கு முந்தைய அந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை மோடியா அல்லது இந்த லேடியா என்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஒரு சவால் விடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா கட்சி அவர்களது பக்கம் திருப்புவதற்காக இப்போது இந்த வியூகத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இந்த வியூகம் பலிக்குமா சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது பிரதம அமைச்சர் திரு மோடி அவர்களது பேச்சு எதை காட்டுகிறது என்றால், மோடி அவர்களுக்கு இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில சொல்லிக் கொள்ளக்கூடிய பெரிய சாதனைகள், தமிழ்நாட்டு மக்கள் நம்பி வாக்களிக்கக்கூடிய சாதனைகளை எதுவும் பெரிதாக செய்துவிடவில்லை என்று திரு மோடி அவர்களுக்கே புரிந்து கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, தமிழக மக்களிடத்துல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய, பெயர் சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய நம்பகத்தக்க தலைமை பாரதிய ஜனதா கட்சியில இன்றும் கடந்த காலங்களிலும் இல்லை என்பதை பிரதம அமைச்சர் நன்கு உணர்ந்திருக்கிறார். அப்ப மோடியினுடைய பெயரை சொல்லி வாக்கு கேட்பதால் இங்கு தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு வாக்குகளை பெற முடியாது, தலைவர்களும் யாரும் இல்ல என்கிற காரணத்தினால அதிக அபிமானம் தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா அம்மாவின் மீதும். அதனால அவர்களது பெயரை சொல்லி இவர் வாக்கு கேட்டிருக்கிறார். அது ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னா எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதிமுக, அந்த கட்சி பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்லி தனித்து களம் காண்குகிற முயற்சியில் இருக்கிற காலகட்டத்துல மற்றொரு கட்சியினுடைய தலைவர்களை முன்னிறுத்தி வாக்கு கேட்கிற அவலத்துலதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல இருக்கு என்பதை திரு மோடி அவர்கள் பறைசாற்றிவிட்டு சென்றிருக்கிறார். மற்ற கட்சி தலைவர்களை முன்னிறுத்தி ஒரு பிரதம அமைச்சராக இருக்கிறவர் தமிழகத்தில் வாக்கு கேட்டது என்பது ஒரு தவறான புரிதல், அணுகுமுறை. இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. பழனிசாமி சார், அதாவது இந்த தமிழக அரசியல், இந்த திராவிட அரசியலின் தாக்கம் அதிமுக திமுக இரண்டு தரப்பிலும் பரவி இருக்கிறது. நீங்கள் 80களிலிருந்து தமிழகத்தின் இந்த 24 வயதில் சட்டமன்ற உறுப்பினராகி அப்புறம் MP ஆகி எம்ஜிஆர் காலத்திலிருந்து பல்வேறு தலைவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வரை நீங்கள் தமிழக மக்களின் மனப்போக்கு மற்றும் தலைவர்களுக்கு பின்னால் உள்ள ஆதரவு ஆகியவற்றை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் வாக்கு வங்கி முழுமையாக அவருக்கு அந்த அதிமுகவிற்கு அந்த வாக்குகள் முழுமையாக விழுன்னு நினைக்கிறீங்களா சார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில்? இல்ல, நிச்சயமா இல்ல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வெறுமனே மோடி என்றோ அமித்ஷா என்ற அளவுல நம்ம பார்க்க கூடாது. அவர்கள் தனி மனிதர்களை விட வாக்குக்கு, அரசியலுக்கு, தேர்தலுக்கு முன்னிறுத்துவது சித்தாந்தத்தை, இந்துத்துவ சித்தாந்தத்தை முன்வைத்து தான் அவர்கள் தேர்தல்களை சந்திக்கிறார்கள். அதற்கு மாற்றாக திமுக பார்த்தீங்கன்னா திராவிட சித்தாந்தம் ஏதோ அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானதாக அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? ஒரு எம்ஜிஆர் காலத்துல திராவிட கட்சியில திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கிற கட்சி தான் அதிமுக என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசியிருக்கார். ஜெயலலிதா அம்மா அவர்களுமே திராவிட இயக்கம் அதிமுக என்பதால தான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்றெல்லாம் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. அப்ப அந்த ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ், சித்தாந்த ரீதியான அரசியல், கொள்கை ரீதியான அரசியல், அதாவது நேரேட்டிவ் பாலிடிக்ஸ், பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ், இவைகளை முன்னிறுத்தி நம்ம பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இரண்டுமே திராவிட கட்சிகளாக இருந்தாலும் கூட திமுகவில் இருக்கிற குடும்ப அரசியல் அதிமுக கிடையாது. திமுக இருக்கக்கூடிய லஞ்சம், ஊழல் அதிமுகவுல இல்ல. அதே போல குறுநில மன்னர்களை போல அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற அமைச்சர்கள் கட்டுப்பாட்டுல
கட்சி இருக்காது. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு முந்தைய காலத்துல அதிமுகவுக்கு இருந்தது. இது போன்ற நிலைகளை நாம் முன்னிறுத்தி வாக்கு கேட்கணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க வேண்டியது, இன்றைய அதிமுக எதிர்க்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியையும் திமுகவையும் இரண்டையும் எதிர்த்து ஒரு சேர நம்ம களத்துல வெற்றி பெறணும். வெற்றி பெறலாம், அதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்ப நீங்க சமீப காலமாக இந்த போதைப் பொருள் பிரச்சனைகள் இருக்குது. அண்ணாமலை பாத்தீங்கன்னா தன்னை ஏதோ உத்தமர் போல அவர் சார்ந்து இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மிக நேர்மையாக ஆட்சி நடத்துவதை போல பேசுறாரு. இப்ப நீங்க குஜராத்ல பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ல போதைப் பொருள் பிடிக்கிறாங்க. இந்தியாவுல பல இடங்கள்ல அந்த போதைப் பொருள்கள் பிடிக்கப்படுது. அப்ப அது பூராமே மத்திய அரசாங்கத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்ப இந்தியாவுக்குள்ள நுழைவது மத்திய அரசாங்கத்தால தடுக்கப்படல, தமிழ்நாட்டுக்குள்ள விநியோகிப்பது திமுக அரசாங்கத்தால தடுக்கப்படல. அப்ப இந்த இரண்டையும் எதிர்த்து மத்திய மாநில அரசாங்கங்களை எதிர்த்து வலிமையாக களம் கண்டு போராட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி பதுங்குகிறார். ரெண்டு பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் மீது வழக்குகள் இல்லாம, அவரோடு பயணிக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதை நினைக்கிறாங்க. இப்ப நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் சூமோட்டோ கேஸ் எடுத்தாரு. ஓ பன்னீர்செல்வம் டிஸ்மிஸ் ஆகுது உச்ச நீதிமன்றத்துல, தங்கம் தென்னரசு மனு டிஸ்மிஸ் ஆகுது, பொன்முடி மனு டிஸ்மிஸ் ஆகுது. ஆனா வளர்மதி, எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிற வளர்மதி அவர்களது வழக்கு உச்ச நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமியின் சரியான நீதிமன்ற அணுகுமுறையால ஆதரவால அதுக்கு மட்டும் ஸ்டே கிடைச்சிருக்கு. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்பது எடப்பாடி பழனிசாமி அன்கோ, எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரோடு பயணிக்கிறவர்களுக்கும் மத்திய மாநில அரசாங்கங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த கட்சியை பயன்படுத்தாங்க. பிஜேபியையும் திமுகவையும் எதிர்த்து களம் கண்டு அண்ணா திமுக வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்துல அவர்கள் இயக்கத்தை வழி நடத்தலாம். இப்போதைக்கு பழனிசாமி சார், இப்போதைக்கு தொண்டர்களின் மனநிலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் பாஜகவோட பயணித்து விட்டீர்கள். தொண்டர்களும் அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவின் இபிஎஸ் பிரிவும் சரி, இப்பொழுது இந்த ஓபிஎஸ் பிரிவும் சரி ஓரளவு பயணித்து விட்டார்கள். இருந்த போதிலும் இப்போது இப்போ 3 மாதங்கள், தேர்தலுக்கு ஒரு 3-4 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர்கள் அறிக்கைகளோ அல்லது மிகப்பெரிய போராட்டங்களோ அல்லது அவர்களை கண்டித்து பேசுவதோ இன்னும் கூட அது இல்லாத சூழ்நிலை தான் நிலவுகிறது. ஆனால் தொண்டர்களோட மனநிலை இப்போது அது இபிஎஸ் பிரிவு அதிமுகவுக்கு இருக்கிறதா, அல்லது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பிரிவுக்கு இருக்கிறதா, அல்லது சசிகலாவின் 3 அணிகளையும் ஒன்றிணைப்போம் என்று கூறுகிறார்களே அந்த மனநிலையில் தொண்டர்கள் இருக்கிறார்களா? இப்பொழுது 3 பிரிவுகளில் யாருக்கு, நிர்வாகிகளை பொறுத்தவரை இபிஎஸ்க்கு பெரும்பான்மையான ஆதரவு இருப்பதாக முன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் பிரிவில் குறிப்பிட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அமமுகவிற்கும் ஓரளவு, டிடிவி தினகரனுக்கும் ஓரளவு வாக்கு வங்கி இருக்கிறது. இந்த 3 வாக்கு வங்கிகளுமே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான முடிவை எடுத்திருப்பதால் இந்த ஓபிஎஸ் டிடிவி அங்கு இணைவதால் அதிமுக ஓட்டுகள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எந்த அளவுக்கு அது மாறுபடும் நினைக்கிறீங்க சார்? அதாவது எடப்பாடி பழனிசாமியோடு செயற்குழு உறுப்பினர்களாக, பொதுக்குழு உறுப்பினர்களால இவர் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் இருக்கிறாங்க. சரி, அடுத்து தொண்டர்கள் இல்லைங்கிறீங்களா சார்? தொண்டர்கள் பெருவரே இல்லைங்கிறீங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்து அதன் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள் தான் இருக்கிறாங்களே ஒழிய உண்மையான அதிமுக தொண்டர்கள் அவரிடத்துல இல்ல. ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் நம்பி இருக்கிறது அவர்களது சமுதாய வாக்குகளை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கும் அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னா அவர்கள் எம்ஜிஆர் பக்கம் இருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா பக்கம் இருக்கிறாங்க. உண்மையான அதிமுக விசுவாசிகளாக இருக்கிறார்கள். பழனிசாமி நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இப்போ அந்த விசுவாசிகள் இரட்டை இலட்சணத்துக்கு தானே ஓட்டு போடுவாங்க. இரட்டை இலட்சணம் எடப்பாடி கிட்ட தானே இருக்குது, எடப்பாடி பழனிசாமி தானே வர்றேன், அதுக்குதான் நான் வர்றேன். இப்ப ஆனால் இந்த அதிமுக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடான உறவை அவர்கள் விரும்பல. இத முதல்ல 2008 நான் தான் சொன்னேன், பாஜகவுக்கு இந்த இயக்கம் அடிமைப்படக்கூடாது, நம்முடைய தனித்தன்மையை இழந்து விடக் கூடாது, நாம்
நம்முடைய வழியில், எம்ஜிஆருடைய வழியில், அம்மா வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். அதற்கு இவர்கள் எனக்கு கொடுத்த பரிசு என்ன கட்சியிலிருந்து நீக்கினாங்க. ஆனால் தொண்டர்கள் நிலைப்பாடு இன்றைக்கும் பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில தான் இருக்கு. அப்ப தொண்டர்கள் அதை நோக்கித்தான் பயணிக்கிறாங்க. ஆனால் தலைவர்களாக இருக்கிறவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வத முக்கியமாக இருக்கிறாங்க. நீங்க கேட்ட இரட்டை சின்னத்துக்கு தானே வாக்களிப்பாங்கன்னு சொல்றீங்க பாருங்க. அந்த தொண்டரின் அடுத்த காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சார். ஆனால் இன்றைக்கு கூட ஒரு பத்திரிகையில நான் படிச்சேன், ஜக்கி வாசுதேவ் மூலமாக கடைசி கட்ட முயற்சிகள். அதாவது ஏன் எடப்பாடி பழனிசாமியை பத்தி மோடி அவர்கள் ஆதரவாகவும் பேசல, எதிர்ப்பாகவும் பேசல படத்துல நடைபெற்ற கூட்டத்துல. ஆனால் 4ஆம் தேதி மோடி அவர்கள் சென்னை வருகிற பொழுது அதற்குள்ளாக இந்த கூட்டணியை, பாஜக அதிமுக கூட்டணியை உருவாக்கி விட வேண்டும் என்பதுல முனைப்போடு வேலுமணி, தங்கமணி, ஜக்கி வாசுதேவ், பாஜக இவர்கள் பயணித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக தொண்டர்கள் அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருந்த போதிலும் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது சார். ஓபிஎஸ் தரப்பாக தொடரப்பட்டது. நீங்கள் கூட அந்த வழக்குகளை தொடர்ந்து. இருந்தாலும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை இரட்டைகளை சின்னம் என்பது அது இபிஎஸ் பிரிவு அதிமுகவுக்கு தான் சென்றது. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இரட்டை இலை சின்னம் அவர்களுக்கு தான் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இரட்டை இலை சின்னம் இப்போது இருக்கக்கூடிய அந்த வழக்குகளால் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார் இந்த தேர்தலில்? இல்ல, அதாவது இரட்டை சின்ன எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தாலும் கூட தொண்டர்களும் அதிமுக நலம் விரும்பிகளும் வாக்களிச்சாதான் அதிமுக ஜெயிக்க முடியும். பாஜகவோட கூட்டணியில இருந்தா வாக்கு அளிக்க மாட்டோம் என்பதால தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு காணாத தோல்வியை 2019 எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அப்ப இன்றைக்கும் கூட தேர்தல் ஆணையத்துல தேர்தல் அறிவிப்பு நடைமுறைகள் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட முடியாது. எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் அறிவிக்கப்பட்டு விட்டால் நீதிமன்றங்கள் தேர்தல் நடைமுறைகள்ல தேர்தல் சம்பந்தமான எந்த வழக்கிலையும் தலையிட முடியாது, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்ப தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு இரட்டை சின்னத்திற்கு ஓபிஎஸ் தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல விளையாட்டுகள்ல இதுவும் ஒன்று. அப்ப தேர்தல் ஆணையம் மூலமாக இரட்டை சின்னத்தை முடக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்வார்கள். அதன் அடிப்படையில தான் ஓபிஎஸ் பேசுறாரு. அதன் அடிப்படையில தான் அதிமுக பழனிசாமி சார் தேர்தல் அறிவிப்பு அந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா நினைக்கிறீங்களா சார்? இப்போ நிச்சயமா இருக்கு, இல்லன்னு சொல்லிட முடியாது. சரி, இல்லன்னு நம்ம சொல்லிட முடியாது. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் வந்து இருக்குது, அந்த வழக்குகள் வந்து அதுல தலையிட முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டு விட்டால் நீதிமன்றங்கள் அதுல தலையிட முடியாது. அதனால இரட்டை இலை சின்னத்தை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலையே முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இப்போ ஓபிஎஸ் தரப்பிலையோ அல்லது நீங்கள் உங்கள் தரப்பிலையோ அது முறையிட்டால் அல்லது அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் யாராவது தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டால் முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? நான் எந்த காலத்திலையும் இரட்டலையை முடக்கிறதுக்கு நான் முயற்சி செய்ய மாட்டேன். அந்த பாவ செயல்களை செய்வதற்கு ஓபிஎஸ் தயங்க மாட்டார். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஒத்து வராவிட்டால் அந்த முயற்சி எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். சார் பழனிசாமி சார், நீங்க இபிஎஸ் அணி மற்றும் ஓபிஎஸ் அணி மற்றும் இந்த டிடிவி அணி 3 அணிகளிலும் இருந்துமே விலகி இருப்பதற்கான காரணம் என்ன சார்? இந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க அதிமுகவில் இருக்கிறீங்க, எம்பியா இருந்திருக்கீங்க, எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, எம்ஜிஆர் காலத்திலேயே இந்த இளைஞர் அணி துணை செயலாளராக இருந்திருக்கீங்க. 3 அணியிலிருந்து விலகி இருப்பதற்கு காரணம் என்ன சார்? 3 அணிகளுமே தவறான அணிகளா நினைக்கிறீங்களா இல்ல 3 அணிகளுமே சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக பாஜக அனுக்கிரகத்தோடு அதிமுக தலைமை பதவி ஒருவர் பெறக்கூடாது. தொண்டர்கள் மூலமாக தொண்டர்கள் ஆதரவில் பெற்றால் மட்டும்தான் அந்த தொண்டர்களது எண்ணங்களை பிரதிபலிக்கிற தலைமையாக அந்த தலைமை இருக்கும். அந்த அதிமுகவை உருவாக்குகிற முயற்சியில தான் நான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். சார், நீங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சசிகலா சொல்றது நீங்க சொல்றது ஒன்னா இருக்குது சார்.
எல்லா அணிகளும் ஒன்றிணையணும், அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்றிணையணும் இருக்கு. அதனால நீங்க சசிகலா சசிகலா ஆதரவாளர் சொல்றது ம். சசிகலா தலைமையில ஒன்றிணைங்கிறாங்க. அதான் பயந்தவங்க எல்லாம் வந்து என் மேல உட்கார்ந்துக்குங்க. சரி சசிகலா தலைமையில இணையணுங்கிறாங்க. நான் அப்படி சொல்லல. சரி. ஆனா இந்த மூன்று நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதானே தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற இந்த தேர்தலே தெரிய வந்துருமா? இந்த நாடாளுமன்ற தேர்தல் தெரிய வந்துருமா சார்? இந்த தேர்தலே அதாவது ஒரு விஷயம், நீங்க 2018 இருந்து வரிசையா 17 இருந்து பாருங்க. சரி, முதல்ல பொதுக்குழுவால தலைமையினாங்க. என்னுடைய வழக்கு அழுத்தத்துலதான் அதை மாத்தி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுறோம்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து பாஜக கூட்டணி இல்லைங்கிறது என்னுடைய அழுத்தம். நான் தான் அதிமுக அதற்காக முதல்ல குரல் கொடுத்தேன். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு 25% மேல அதிமுக தனித்து வாக்கு பெற்றால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியில தலைமை பொறுப்புக்கு தகுதியானவராக இருக்க முடியும். ஒருவேளை குறைந்த வாக்குகளை பெற்றால் தலைமை மாற்றம் என்பது உறுதி. இது ஒன்று. அடுத்தது, மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். அப்படின்னா ஓபிஎஸ் பெரிய செல்வாக்கானவரா, தினகரன் சசிகலா பெரிய செல்வாக்கானவர்களானா அல்ல, அவர்களுக்கு செல்வாக்கு கிடையாது. ஆனால் மக்கள் விரும்புவது, தொண்டர்கள் விரும்புவது பர்செப்ஷன் ஒண்ணு இருக்குது இல்லையா, அதாவது ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு என்பது ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்று நினைக்கிறார்கள். அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கினால் 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும். ஓகே சார். இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட முயற்சி பார்த்தா சிவசேனாவை ரெண்டா உடைச்சிட்டாங்க, தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சிட்டாங்க. இது போல பல்வேறு மாநிலங்களில் பல கட்சிகளை பாரதிய ஜனதா கட்சி உடைத்து அவர்களோடு அந்த கட்சியின் ஒரு பிரிவை இணைக்கும் முயற்சியில் வந்து வெற்றிகரமாக ஈடுபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிமுகவை உடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு? உறவாடி கெடுப்பதுல கைதேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பல கட்சிகள்ல அதை செய்திருக்கிறார்கள். அதிமுகவிலையும் ஓபிஎஸ் பிரிச்சு எடுத்தாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவோ பின்பாகவோ அப்படி ஒரு முயற்சியை நிச்சயமாக பாஜக எடுக்கும். ஏன்னா பாஜகவோட திட்டமே என்னன்னா சின்ன சின்ன பீஸா கட் பண்றது. வலிமையாக இருக்கிற ஒரு இயக்கத்தை தனித்தனி குழுக்களாக பிரிக்க வேண்டியது. முதல்ல ஒரு 5, இப்ப என்னோட சேர்த்து 5 ஆச்சு, அது மாதிரி எல்லாம் பிரிக்க வேண்டியது. அதுக்கு பின்னால ஒவ்வொரு குழுவோடையும் அவங்க தனித்தனியா ஒப்பந்தம் போட வேண்டியது. அதன் மூலமாக தங்களை வலுப்படுத்தி கொள்ள வேண்டியது. இதுலதான் அவர்கள் பயணிக்கிறாங்க. அப்ப நிச்சயமாக இந்த இயக்கத்தை மென்மேலும் பலகீனப்படுத்துகிற முயற்சியில பாஜக ஈடுபடுவாங்க. ஆனா பழனிசாமி ரொம்ப நாளாவே இந்த ரூமர் போயிட்டே இருக்கு சார். வேலுமணி வந்து பிஜேபிக்கு போயிருவாருன்னு இப்ப கூட வரும்போது கூட அன்னைக்கு 5 மணிக்கு பாருங்க, நாளை காலையில பாருங்க, பல்லடம் மேடையில பாருங்கன்னு தொடர்ந்து அந்த ரூமர் போயிட்டே இருந்தது. ஆனா நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? அந்த ஏரியாலே இருக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குதா? அதாவது அவர் மட்டுமல்ல, வழக்குகளை சந்திக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம் இருக்கிறது. அப்ப அவர்கள் அந்த நீங்க பாஜக சேர்றாங்கன்னு வந்திருக்கிறவங்க லிஸ்ட் எல்லாம் பாருங்க, எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனையில டெல்லியில மாட்டிட்டு நிப்பாங்க. அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்குது. வேலுமணிக்கு கூட அட எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூட முதலமைச்சர் ஆயிட்டாருப்பா, அப்ப நம்ம கூட ஆக முடியாதா என்ன என்கிற ஒரு ஆசை. ஏன்னா எடப்பாடிக்கு சமமாக இவரும் கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அப்ப அந்த பணபலம் அவர்கிட்ட இருக்கு. அதனால அவர் ஆசைப்படுகிறார். இப்போ ஓபிஎஸ் டிடிவி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இணையறது வந்து கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான் இருக்குது. இருந்த போதிலும் இவர்கள் தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்றாங்களே தவிர, இப்போ 2 நாளா பிரதமர் இங்கே வந்தாரு, அப்போ கூட ஓபிஎஸ் டிடிவியோ வந்து பார்க்கல. அதனால இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இல்லைன்னு அவங்களே நினைக்கிறாங்களா? நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு உண்மையிலேயே வாக்கு வங்கி இருக்குதா வந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும்? அவர்களுக்கு வாக்கு வங்கி 1% அளவுக்கு தான், அதோட கீழே தான் இருக்கும். ஆனா பண்ருட்டி ராமச்சந்திரன், ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் கொடுத்த இந்த 2 நாட்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில பாத்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிற அந்த வீடு பாஜகவுக்கு சொந்தம். சரி, அந்த வீட்டுக்கு வந்த விருந்தினர்களும் அல்ல ஓபிஎஸ் இவங்கெல்லாம். சரி, பிச்சை இருந்தா அதை நாங்க சாப்பிட்டுப்போம் என்று சொல்லு. அதாவது கிட்டத்தட்ட
நாங்கள் பிச்சைக்காரர்கள் என்பதை ஒரு முடித்தவரை கௌரவமாக திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை விட கேவலம் வேற எதுவுமே தேவையில்லை. அதுக்கு தேர்தலே நான் போட்டி போடல என்று சொல்லிட்டு ஒன்றுபட்ட அதிமுக ஏற்பட வேண்டும். நான் இரட்டை சின்னத்துக்கு தான் பிரச்சாரம் செய்வேன், ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் பயணித்தால் மரியாதைக்குள்ளவராக ஓபிஎஸ் பார்க்கப்படுவார். சரி சார், அவரு ஏற்கனவே அது ஈரோடு கிழக்கு தொகுதியில் நீங்க சொன்ன மாதிரி தான் சார் இருந்தார். இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் முடக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டோம், ஆனால் இபிஎஸ் தலைமையை ஏற்க மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் ஓபிஎஸ்க்கு என்ன அதற்கு பின்னர் ஒரு கெயினுமே இல்லையா? அதற்கு பின்னர் தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகளிலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகத்தான் எல்லா தீர்ப்புகளும் வந்திருக்கிறது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை எடுத்துக்கோங்க, அந்த அலுவலகம் தொடர்பான நிர்வாகிகள் தொடர்பான தீர்ப்பும் இபிஎஸ்க்கு சாதகமாக வந்தது. இரட்டை இலை சின்னம் தொடர்பானவும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை அவர்களுக்கு சாதகமாக வந்தது. அப்போதும் ஓபிஎஸ் என்ன சொல்ற, நான் சின்னத்தை முடக்க மாட்டேன், என்னைக்குமே இரட்டை இலை சின்னத்தை முடக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க. அதே போல அந்த கருத்தோட தான் அவர் இருந்தார். ஆனால் இப்போ அவர் தனியாக விட்டு அவர் கட்சி இருக்குதா, தனிப்பட்ட முறையில் இயக்கமாக இயங்குறாரா, அதிமுகவில் இருக்கிறாரா அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ கேசி பழனிசாமிக்கு உங்களை போன்ற ஒரு மூத்த நிர்வாகி தலைவர்களுக்கு கூட அத்தகைய ஒரு சூழல் ஏற்படும் போது அவங்க அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க சார். அதாவது நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுகிறார் என்றால் அவருக்கு ஒரு சிவன், ஒரு சதா சிவன் அவருடைய அருள் பார்வை இருக்குது, வழிகாட்டுதல், அதனால அவர் வெற்றி பெறுகிறார் என்று பலராலும் பேசப்படுகிறது, ஊடகமாக பல பத்திரிகைகள்ல எழுதப்படுகிறது. நீதிமன்றங்களில் பெறுகிற வெற்றி மட்டுமே ஒரு தேர்தல் களத்துல மக்கள் சக்தியை நிரூபிக்கிற ஒரு இடமாக அமைந்து விடாது. வாக்கு வேண்டும், ஆனா அந்த வாக்குகளை சென்ற ஈரோடு இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமியால் பெற முடியல. ஆனால் மாற்றாக ஓபிஎஸ் பெற முடியல. காரணம் ஈரோடு கிழக்கு ரெண்டாவது இடத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில தேர்தல்ங்கிறது முதலிடத்தை யார் பிடிக்கிறாங்கிறதுக்கு தான் தேர்தலை ஒழிய ரேங்க் போடுறதுக்கு இல்ல. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஓபிஎஸ் எங்க பலகீனப்படுகிறார்னா, ஈரோடு நாடாளுமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தல்ல கூட கமலாலயத்துக்கு தேடி சென்று காத்திருந்து அண்ணாமலையை சந்தித்த பொழுதே அவர் ஒரு அதிமுக தலைவர் என்கிற தகுதியை இழந்து விட்டார். அப்ப பாஜகவிடத்தில் சரணாகதி அடைந்தவராக, மண்டியிடுவராக, மன்றாடுபவராக, தலைமைக்கு அதிமுகவுக்கு தகுதியற்றவராக எடப்பாடி பன்னீர்செல்வம் பார்க்கப்பட்டு விட்டார். அதனாலதான் அவரை நோக்கி வாக்குகளோ தொண்டர்களோ மக்களோ அனுதாபமோ ஏற்படல, வாக்குகளோ அவருக்கு வரல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த தொண்டரது அங்கீகாரம் இல்லாத காரணத்தினால அந்த இரட்டைலைக்கு மட்டும்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்கிற மக்கள் ஓரளவுக்கு இருக்கிற காரணத்தினால அந்த இரண்டாவது இடத்தை பெறுகிறார். ஆனால் அரசியல் என்பது யார் முதலிடத்தில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் ஆட்சி நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதை பெற வேண்டும் என்றால், பெரும்பான்மையான வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்றால், ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக ஆதரவில்லாத கூட்டணி இல்லாத அதிமுக, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையால் மட்டுமே தான் சாத்தியம். கூட லஞ்சமும் ஊழலும் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட தலைமையாக அந்த தலைமை இருக்கணும். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவரா அல்ல. அப்ப இந்த 4 தகுதிகளும் இருக்கக்கூடிய தலைமையால் மட்டுமே அதிமுகவை மீண்டும் ஆளுகிற கட்சியாக உருவாக்க முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவராக அவர் இல்லைன்னா அப்புறம் அவர் கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தோட தலைவராக தான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா எல்லா மாவட்டங்களிலுமே நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் இப்பொழுது பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. நீங்க எப்படி அவரை ஒரு ஜாதி மதத்துக்கு உட்பட்ட ஒரு கொங்கு மண்டல தலைவராக நீங்க சொல்றீங்க சார்? அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கிறா? இல்ல, அதாவது பல அதிமுக தொண்டர்கள் பார்வையில ஒரு சாதிய அரசியல் அவர் செய்கிறார் என்கிற அந்த பார்வை இருக்கு. முக்குளத்து சமுதாய மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிறார் என்று இருக்கு. 10.5% உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்து 109 மற்ற சமூக மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்கிற பார்வை இருக்குது. அப்ப அந்த சாதிய அணுகுமுறை அவரை வீழ்த்தி விட்டது. இனி அவர் தலையிட்டு வருவது என்பது, அவர் தலைமையில் அதிமுக ஆள்வது என்பது சிரமம்.
ஒரு மாற்று தலைமை, லஞ்சம், ஊழல், சாதி, மதம் இதற்கு அப்பாற்பட்ட தலைமை அதிமுகவுக்கு தேவை. அந்த தலைமையால் மட்டும்தான் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒருவேளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்படாமல் இருந்தால் அது அதிமுகவின் பெருவாரியான தொண்டர்கள் அந்த இபிஎஸ் பிரிவு அதிமுகவுக்கு தான் இருப்பதாக எண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். இது 2026 தேர்தலில் ஏற்படக்கூடிய கூட்டணி தான் வந்து அதை வந்து முடிவு செய்யும். இப்போ கே.சி. பழனிசாமி பொறுத்தவரை நீங்கள் தனித்தே இயங்குவதற்கு என்ன காரணம் சார்? நீங்கள் ஏன் ஒரு அணியில் இணைந்து செயல்படக்கூடாது, உங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடாது சார்? சார், நான் என்றைக்கும் அதிமுக, அது எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக. என்னுடைய கோரிக்கை என்பது ஒன்றுபட்ட அதிமுக ஏற்படுத்தப்பட வேண்டும். எம்ஜிஆர் வழியில் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட தலைமையால், அது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையால் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். அந்த சூழ்நிலைகள்ல இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை நடத்த மாட்டேங்கிறார். அது போக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்கணும், நீங்க பிஜேபியையும் எதிர்க்கணும், திமுகவையும் எதிர்க்கணும் என்கிற வலிமையான அரசியல் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி பயப்படுகிறார். அவர் என்ன செய்யறாரு? தினம் அறிக்கை விடுறாரு, இவ்வளவுதான். அது கூட டெல்டால போய் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை செய்வதாக சொல்லப்படுகிற அரசியலை விட அண்ணாமலை சார்ந்து இருக்கிற அந்த கட்சிக்கு பல பலகீனங்கள் இருக்கு. ஆனால் அதிமுகவுக்கு எந்த பலகீனமும் இல்லை, பல பலம் இருக்குது, பல விதத்திலும் பலம் பொருந்திய கட்சியாக இருக்குது, தொண்டர் செல்வாக்கு கட்சியாக இருக்குது. அப்ப வலிமையான கள அரசியல்ல திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து நின்று ஒரு சேர போரிட வேண்டும். ஆனா இவர் என்ன செய்கிறாரு? பதுங்கிறாரு. அப்படியே ஒரு பாஜகவை எதிர்க்கிற துணிவு இல்ல, திமுகவை எதிர்க்கிற துணிவு இல்ல, வழக்குகளுக்கு பயப்படுகிறார். அவர் மட்டுமா, அவரோட இருக்கிற அமைச்சர்களும் ஏன் திருப்பி பாஜக கூட்டணி வேண்டும், மீண்டும் பாஜக அழுத்தம், மீண்டும் பேச்சுவார்த்தை, இது ஏன் வருது? அப்ப இவர்கள் நேர்மையானவர்களாக இல்ல, அதனாலதான் வருது. ஏன் ஜெயலலிதா அம்மா காலத்துல மோடியா லேயான்னு நிக்கலையா? ஏன் அதுக்கு பயப்படுறாங்க? இப்ப அதான மக்கள் விரும்புறாங்க. அதே போல திமுக ஆட்சி தீய சக்தியினுடைய ஆட்சி என்று கடுமையாக களத்துல ஏன் இறங்கல? வழக்கு பயம். ஸ்டாலினோட ஒரு மறைமுக ஒப்பந்தம், மோடியோடு ஒரு மறைமுக ஒப்பந்தம், அதனால கட்சி பலகீனப்படுது. இவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் அதிமுக தொண்டனின் குறை இன்றைக்கு. ஓகே பழனிசாமி சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. தமிழகத்தில் வந்து இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த என் மக்கள் என் யாத்திரை என்ற யாத்திரையை தொடங்கி இருப்பதன் மூலமாகவும் அவருடைய அரசியல் என்பது தமிழகத்தில் வந்து அது அதிமுகவை விட நாங்கள் தான் திமுகவுக்கு எதிராக செயல்படுகிறோம் என்ற கருத்தையும் அவர் ஒவ்வொரு பொதுக்கூட்ட முறைகளிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் கூறி வருகிறார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து செல்வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சார்? நிச்சயமாக இல்ல. என் மண் என் மக்கள்ங்கிறாங்க பாருங்க. இந்த மண் தமிழக மண் பாஜகவுக்கு ஆன மண் அல்ல. இந்த மக்களும் பாஜகவை விரும்புகிற மக்கள் அல்ல. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நிற்க துணிவில்லாமல் முடங்கி கிடக்கிறார். அதனால அண்ணாமலை தப்பும் தவறுமாக பேசுறதெல்லாம் மக்கள் மத்தியில திமுகவை எதிர்க்கிறார், கள அரசியல் செய்கிறார் என்று ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்குது. அவர் பிம்ப அரசியலை தான் செய்யறார். ஒன்றே ஒரு அண்ணாமலை மேல எந்த வழக்குகள் இல்ல, ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்ல, அதனால அவர் தைரியமா நிக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு, வேலுமணிக்கு, தங்கமணிக்கு, இன்றைய அண்ணா திமுக முன்னணியில இருக்கிறவங்களுக்கு பல வழக்குகள், பல பலகீனங்கள். அதனால பாஜகவை எதிர்க்க பயப்படுறாங்க, திமுகவையும் எதிர்க்க பயப்படுறாங்க. அதனாலதான் நாங்கெல்லாம் சொல்றோம், சுத்தமானவர்கள், நேர்மையானவர்கள், எம்ஜிஆர் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் நாங்கள் இந்த இயக்கத்தை வழி நடத்துகிறோம், நீங்கள் வழிவிட்டு தள்ளி நில்லுங்கள் என்பதுதான் நாங்கள் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி சார். அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களையும் தற்போதைய அரசியல் நிலவரம், தேசிய அரசியல் நிலவரம், அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி.